அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் வந்து இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னலாம் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் கிளாஸ், லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் கியூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அன்அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் இந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டா போதும். இப்போ ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஸோ இந்த ஆட்டங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 6th புக்லேயே இருக்கும், 6th சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் நினைக்கிறேன். ஸோ அந்த புக்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டாலே வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அது போதுமான விஷயங்கள் தான், சரியா? ஸோ ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து தமிழ்நாடு, சரிங்களா? ஓகே. ஸோ அதே போல் அந்த மோகினி ஆட்டம், ஸோ அதெல்லாம் வந்து கேரளா வரும். ஸோ அது மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து சிவாஜி வாஸ் born in, சிவாஜி வந்து பிறந்த வருடம், சரிங்களா? ஸோ சிவாஜி வந்து எப்போ பிறந்தார் அப்படின்றது பாருங்கள். இதில் வந்து இங்கே இங்கிலீஷில் கொடுக்குறது தான் வந்து கரெக்டான விஷயம். பாருங்கள் என்னென்னா 1627, சரிங்களா? ஸோ 1627 வந்து பிறந்திருப்பார். ஸோ அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ பாமினி அரசு வந்து 1347 தோற்றுவித்திருப்பாங்க. ஸோ அதே போல் விஜயநகர பேரரசு வந்து 1336 வந்து தோற்றுவித்திருப்பாங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1905ஆம் ஆண்டு வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியவர். ஸோ அந்த பேட்ரியேஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வங்கப் பிரிவினை ஏற்படுத்தியவர் யாருன்னா கர்சன் பிரபு. அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டத்தை வழங்கியது யார்? சரிங்களா? ஸோ அன்னை தெரசாவுக்கு புனிதர்னா அந்த மதர். ஸோ அந்த பட்டத்தை வந்து வழங்குது யார் அப்படின்னா வந்து பாப் பிரான்சிஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஒரு இது பார்த்துக்கோங்க. இது வந்து அவங்களோட பத்திரிகைகள், சரியா? ஸோ அன்னி பெசன்ட்டுடைய பத்திரிகை வந்து நியூ இந்தியா. ஸோ இந்தியான்ற பத்திரிகை வந்து பாரதியாருது, நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகை வந்து அன்னி பெசன்ட். அதே போல் யங் இந்தியா அப்படின்றது காந்தி இது, சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சுப்பிரமணிய ஐயர் வந்து தி ஹிந்து வந்து 1878 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதே போல் வந்து 1891 வந்து சுதேசமித்திரன் ஆரம்பிச்சிருப்பார், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரியாருடைய பத்திரிகை வந்து விடுதலை, பாரதியாருடைய பத்திரிகை வந்து இந்தியா. ஸோ ஓகே, இந்தியான்றது வந்து பாரதியார், நியூ இந்தியான்றது வந்து அன்னி பெசன்ட், அதே போல் யங் இந்தியா அப்படின்னு காந்தி. ஓகே.